ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் மூலமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியா, நல்லபடியாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இந்த டென்டேட்டிவ் ஷெடியூலை பார்த்தோன்னே அப்படியே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடாது. ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுங்க. அதாவது கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்க எல்லாத்தையுமே ஆஃப்லைன் மோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 14/7/2025 அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூர் போகணும். உங்களுக்குரிய நீங்கள் எப்போ வரணும், எந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற எல்லா ஷெட்யூலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடும், கொடுத்துருவாங்க. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா, அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டா ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டா, இது வந்து நமக்கு எல்லா பேத்துக்குமே. சரியா, நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்க எல்லா பேத்துக்குமே 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து நமக்கு நடக்க போகுது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். யார் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவுன்சிலிங்க்கு வரணும், யார் யாருக்கு வந்து காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, யார் யாருக்கு வந்து எந்த டைம் வந்து நம்ம வந்து காலேஜ் வரணும் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ஆன்லைன் மோடுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி, சரியா, 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கன்ஃபர்மேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடச்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு 19ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே, அதாவது 15ஆம் தேதியிலேருந்து அந்த 19ஆம் தேதி கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் உங்களுக்கு வந்து காலேஜ் கிடச்சிருச்சா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் வந்து உங்கள் கையில் கிடச்சிரும். அப்படி அப்டேட் கிடச்சோன்னே ஃபஸ்ட்டு ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சரியா, உங்களுக்கு வந்து காலேஜ் கிடச்சிச்சா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சொன்ன பின்னாடி 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வந்தீங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படித்தவங்க இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 19/7/2025 நீங்கள் கோயம்புத்தூர் அன்றைக்கி டைரெக்டாக போகணும். அதை பற்றின இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டாவில் வந்த பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ் கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் வந்து 21ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் கையில் கிடச்சிரும். கையில் கிடச்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு நீங்கள் டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா டிஎன்ஏயு கோயம்புத்தூரில் தான் நடக்கும். 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே யார் யார் எப்போ வரணும் அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்து முடிஞ்ச பின்னாடி நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்ச பின்னாடி யாருக்கெல்லாம் வந்து இடம் இருக்குது, யாருக்கெல்லாம் இடம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். சரியா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் உங்கள் கையில் வந்துடும். சரியா, அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் 29/7/2025 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு ஒரு 179 வரைக்கும் கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்த ஃபேஸுக்கு 179க்கு கீழே இருக்க பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து 6/8/2025 ஆரம்பிக்குது. சரியா, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஃபேஸ் கவுன்சிலிங் 13/8/2025 முடியுது. அதுக்கப்புறம் அதாவது சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து நமக்கு வந்து டேட் வந்து சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு காலேஜ் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து 9ஆவது மாதம், சரியா, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நமக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஸ்பாட் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி தெளிவாக இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுப்போம். சரியா, ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸு, ஃபோர்த்து ஃபேஸுன்னு சொல்லி 4 ரவுண்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 4 ரவுண்டுக்குமே அதாவது கவுன்சிலிங் வந்து நடக்குமா நடக்கலையா அப்படிங்கிறது வந்து பின்னாடி தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக நடந்துடும். ஃபஸ்ட்டு ஃபேஸில் எல்லா சீட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே கண்டிப்பாக எல்லா சீட்டுமே முடிஞ்சிடாது, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆவாங்க. சரியா, அதனால் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை என்னாச்சு பார்த்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.